என்னடி நீ எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நான் மட்டுமா, நீ தான் சந்தோஷமா இருக்க. சரிடி, எங்க அம்மா தொல்லை தாங்க முடியல, நான் போயிட்டு வரேன். பாய். அம்மா, டிஃபன் ரெடியா? இதோ ரெடி பண்ணிட்டேன். காலேஜ்க்கு லேட் ஆகுது. ஏண்டி காலையில இருந்து மீனாட்சி வேற காணோம். நான் ஒண்டியே அடுக்கலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வேற டென்ஷன் படுத்து. அம்மா, என்ன மீனாட்சி இவ்வளவு லேட்டா வர? அவ காலேஜுக்கு போகணும்னு தெரியும்ல? இல்லம்மா, நான் கிளம்பி வரப்போ மாப்பிள்ளை வீட்ல இருந்து புரோக்கர் எதிர வந்துட்டாருமா. என்ன நல்ல விஷயம் தானே? இல்லம்மா, பையன் ஒர்க் ஷாப்ல தான் வேலை பாக்குறானா. 30,000 ரூபாய் பணமும் 30 பவுன் நகையும் கேக்குறாங்க. என்கிட்ட எங்கம்மா இருக்கு, அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். சரி விடு மீனாட்சி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நவீன சுயவரம் வள்ளி தெய்வானை திருமண மண்டபம், வடபழனி, சென்னை 26, 11/10/2007, 10 AM to 5 PM. மேலும் விவரங்களுக்கு 9380929555. ஹலோ அம்மா, மீனாட்சி இருக்காளா? இருக்கா, எது கேக்குற? மீனாட்சியை கொஞ்சம் கூப்பிட்டேன். மீனாட்சி, மீனாட்சி. என்னம்மா? என் பொண்ணு லைன்ல இருக்கா, அவங்கிட்ட பேசணுமா? ஹலோ மீனாட்சி, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்லையா? ஜாதியில என்னம்மா இருக்கு, பையன் நல்லவனா இருந்தா போதும். சரி மீனாட்சி. என்னடி? அம்மா, நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றேம்மா. ஓகே. ஹலோ. என்னையா? உங்களே இல்ல, அவர. சிவா, யாரும் கூப்பிடுறாங்க பாரு. ஏய் ஏய், நிஜமா உன தானே கூப்பிடுது. சூப்பர் பிகரா இருக்கடா. உனக்கு வேற வேலையே இல்லையா? அங்க பாருடா, சூப்பரா இருக்கா. ஹாய் சந்தியா. ஹாய். உடங்கையால. ஹேய், எப்படி இருக்க? ஓவர் நக்கல்டா உனக்கு. அவ பாக்குறா, இவ பாக்குறான்னு. ஏய் சந்தியா, இருடி வர. ஹலோ ஹலோ, நில்லுங்க. ஹலோ ஹலோ. சாரிம்மா. இடிக்கணும்னு இடிச்சிட்டேன், அப்புறம் என்ன சாரி? பங்காளி ஒரு சிகரெட் கொடு. உங்ககிட்ட காசு இருக்கா? ஐயோ, என்ன ஊரை விட்ட ஓடுறேன், தரேன் குடிய. உனக்கு தான் இந்த கடையில கடன் கிடையாது இல்ல? சும்மா சும்மா அந்த கடன் கட்டு நிக்கிறேன். போற இடத்துல போற இடத்துல எத்தனை நாள் சொல்றது? என்ன பண்ணி நிக்கிற? எடுத்துவியா? கண்ட கடன் கேட்கறதுனால நான் அடி வாங்க வேண்டியிருக்கு. தராதரம் தெரியாதவன் கிடைக்கல, நான் வர்றேன் பத்தியா? தண்ணி சூடா இருக்கு சொல்லணும். எதுக்கும் மனுஷனுக்கு மானம் முக்கியம். என்ன கூட ஆளாளுக்கு அவமானப்படுத்துறீங்க? மிஸ்டர் ஃபேட், 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? முதல்ல உன்ட்ட 5 ரூபா இருக்கா? அதெல்லாம் உனக்கு அனாவசியம். உங்ககிட்ட 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? 500 ரூபாய்க்கு இருக்கு, 1000 ரூபாய்க்கு இருக்கு. அவ்வளவுதானே? பாரு தம்பி, நல்லா இருக்க? நீ முருகன் தானே? ஆமாண்ணே, வேல் முருகண்ணே. அப்படி சொல்லு. இல்லையா வேல் முருகன்? சின்ன பிள்ளையில ஒன்னா முருகன் முருகன்னு கூப்பிட்டதா, அந்த பேரை வச்சு கூப்பிட்டேன். சின்ன வயசுல கூப்பிட்டுருப்பீங்க. ஆமா, நீங்க? இல்லையா அது இப்படி கேட்ட? நீ வந்த வாசி தானே ஊரு? ஆமாண்ணே, பக்கத்துல உட்கிராமண்ணே. என்னையா உட்கிராம? வந்த வாசி தாலுக்கா தானே? ஆமாண்ணே. அதனாலதான் நான் வந்த வாசியானு கேட்டேன். இது அம்மா அம்சவல்லியண்ணே. ஹம்சவல்லி பிள்ளையா நீ? அது என்னையா நீ நமக்கு ரொம்ப நெருங்கி வந்துட்ட. இது அப்பா பாண்டித்துறை தானே? முருகேசண்ணே. முருகேசன் பிள்ளையா நீ? ஆமாண்ணே. என்னையா போயா சின்ன பிள்ளையில உன்னை பார்த்தது இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு தலையில வழக்கையெல்லாம் விழுந்து போச்சு. என்னென்ன பண்றது, வயசாயிடுச்சு இல்ல. என்ன இங்க மெட்ராஸுக்கு ஒரு வேலையா வந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வண்டியை ஓரமா நிப்பாட்டு இருக்கிறேன். சரி. இது வண்டியில ஃப்ரண்ட்ல ஏதோ ஆயில் லீக் ஆகிற மாதிரி இருக்கு, என்னன்னு பாரு. அப்படியா? அது ஒண்ணும் இல்லண்ணே, கூலிங் வாட்டர் லீக் ஆகுதுண்ணே. அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. சரி, அப்ப நீ கிளம்பு. ரைட்டுங்கண்ணா, போயிட்டு வாங்கண்ணே.
யோ சிகரெட் குடியா? அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைண்ணே. பழக்கம் இல்லைன்னா போய் பழகிக்க. பாத்தியா, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பிச்சை எடுத்து சாப்பிடலாம். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ சிகரெட்டை குடுனா குடு. என்ன ஒரு சிகரெட் குடுக்குற? இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? ஒரு பாக்கெட் குடியா? உடஞ்சதையும் என் கணக்குல எழுதிக்க. உன் எலும்பையை முறிச்சு ஒரே கணக்கா எழுதிடுறேன். அண்ணே ஒரு ரூபாய்க்கு பீடி கொடுங்கண்ணே. ஏய் அசிங்கமா இல்ல உனக்கு? யோ என் கணக்குல உனக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் குடி. ஏய், பொண்ணு. அண்ணே நீங்க தெய்வண்ணே. பார்த்தல முதல்ல பணத்தை கொடு. தரைய பிச்சை காசு இந்த என்ன 500 நோட்டு முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? மீதிய குடியா தடியா? ம், ம். டேய், ஆ? இது வரைக்கும் நீ கடையில கடன் வச்சுதான் என்ன ஆட்டம் காட்டிட்டு இருந்த. ஆ. இப்ப கல்லோட்டை கொடுத்து ஏமாத்த ஆரம்பிச்சிட்டியா? ஒண்ணு கள்ள நோட்டா? ஏன் இவ்வளவு லேட்டு? சரி வா போலாம். நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. நான் மட்டும் அழகா இருக்கேன், நீ இந்த அழகா இருக்க. 2 நாளைக்கு முன்னால போட்டு அழுக்கு ட்ரெஸ், இதுல நான் அழகா இருக்கேனா? ஐயோ வா. வணக்கம். இவர் பெயர் பாலா, வயது 32, ஆற்காட்டை சேர்ந்தவர். இவருக்கு +2 படித்த பெண் தேவை. மேலும் விவரங்களுக்கு அலுவலகத்தை கான்டாக்ட் பண்ணவும். வணக்கம். இவர் பெயர் வினு, கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர். பட்டதாரியான அரசு பணியில் உள்ள மணமகன் இவருக்கு தேவை. வணக்கம். இவர் பெயர் ஜெயந்தி, வயது 24, திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவருக்கு படித்த நல்ல பணியில் உள்ள மணமகன் தேவை. இவர் பெயர் ஜெயராஜ், வயது 27, தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். திரைப்பட இயக்குனர். இவருக்கு நல்ல அழகுள்ள மணப்பெண் தேவை. இந்த சுயவரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த சுயவரம் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய காரணமாக இருந்தவர் எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து ஓய்வு பெற்ற மிஸ்டர் ராஜசேகர் அவர்கள். மிஸ்டர் ராஜசேகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ராஜசேகர், தயவு செய்து மேடைக்கு வாங்க. இந்த நிகழ்ச்சிக்கான நிதி முழுவதையும் தானே ஏற்றுக்கொண்ட இவருடைய தியாக மனப்பான்மை நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இவர் எல்லை பாதுகாப்பு படையில் பணிபுரிந்த நேரத்தில் அசாம் முதல்வரையும் உள்துறை அமைச்சரையும் தீவிரவாதிகளிடமிருந்து காப்பாற்ற நடந்த சண்டையில் தன்னுடைய ஒரு காலையே இருந்த தியாகி என்பது நம் அனைவருக்கும் தெரியாத உண்மை. இவரை போன்று எத்தனையோ வீரர்கள் தினந்தோறும் இந்த நாட்டிற்காக செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களுக்கெல்லாம் நாம் கடமைப்பட்டவர்களாக இருப்போம். இப்பொழுது மிஸ்டர் ராஜசேகர் அவர்கள் உரையாற்றுவார். வெல்கம் சார். இட்ஸ் ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். என் நண்பர் என்னை பற்றி அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து பேசுகிறார். நாட்டிற்காக எத்தனையோ வீரர்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் நான் என் கடமையை மட்டும்தான் செய்ய முடிந்தது. எனக்கு மேடையில் பேசி பழக்கம் கிடையாது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்து திரு மீரான்கார் அவர்கள் நிறைவுரையாற்றுவார். இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும், குறிப்பாக இந்த விழா சிறப்பாக நடக்க உதவிய மரியாதைக்கு நண்பர் ராஜசேகரன் அவர்களுக்கும், விழா நல்ல முறையில் நடைபெற கடினமாக உழைத்த முற்போக்கு சிந்தனையாளர் கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை பத்தி தெரியாம 2 நாளைக்கு முன்னாடி நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன்.
ஐ எம் வெரி சாரி சார். என் பேரு சந்தியா. நீங்க உங்க ஃபேமிலியோட ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க சார். ஏமா நான் மட்டும் வரக்கூடாதா? இல்ல சார், உங்க மனைவி குழந்தைங்களோட வந்தா எங்க அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். நீ நினைக்கிற மாதிரி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலாமா? ஏன் தெரிஞ்சுக்கலாமா சார்? எனக்கு தோணல, பண்ணிக்கல. அதான் ஏன்? இது வரைக்கும் உன்ன மாதிரி அழகான பொண்ணை பார்க்கல. ஏன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? போலாமா? ஏய் சந்தியா, என்ன இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா வர? அம்மா, மீனாட்சி பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காருமா. அப்படியா? மீனாட்சி, உன் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. மாப்பிள்ளை நல்ல உத்தியோகத்திலயும் இருக்காரு. இதை விட சந்தோஷம் வேற என்னமா வேணும்? அப்பா, நான் இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷனை சந்திச்சேன்ப்பா. அம்மா, நான் உன்கிட்ட கூட சொன்னல, நான் ஒருத்தர் ரோட்ல திட்டினேன்னு. அவர்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தி இருக்காரு. அப்பா, நான் அவரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன்ப்பா. அவரு ரொம்ப நல்லவர்ப்பா. Choo 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 choo.